இந்தியா கூட்டணிக்கு விஜய் வரணும்னு சொல்லி அழைப்பு விடுத்திருக்காரு. கடுமையா விஜய் எதிர்த்த சூழ்நிலையில திமுகவை இதை எந்த வகையில் சாதிக்கணும்னு பாக்குறீங்க? இல்லை, அதாவது ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர் ஒரு கருத்தை வெளியிடுகிறார் என்றால் அது எல்லா ஒரு உள்நோக்கமும் அதில் வரக்கூடாது. ஒரு இந்த நேரத்தில் நான் சத்யா நகரை பேசுகிறேன்னு சொன்னால் இன்னொரு இடத்துல சத்யா நகரை மட்டும் பேசிட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா? அந்த இடத்துல வருகிற பொழுது அந்த கருத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்கிறார்கள். எனவே அவர் அதை எந்த சூழ்நிலையில் சொன்னார் என்று எனக்கு தெரியாது. அது வேறு விஷயம். அரசியலில் அதெல்லாம் கருத்துக்களை சொல்லுவது போவது என்பதெல்லாம் பெரிய விஷயம் அல்ல. எதிர்கட்சி வேட்பாளர் மஞ்சள் மாநகரம் புற்றுநோய் நகரமாக பொல்யூஷன் அதிகமாக இருக்குது. இன்னைக்கு காலையில் கழிவு கலந்து இந்த 4 ஆண்டுகள் இந்த அரசு ஒன்றுமே செய்யல. பாதாள சாக்கடை மூடிகள்லாம் பல இடங்கள் உடஞ்சி வெளியே வந்து போகுது அப்படிலாம் குற்றம் சொன்னாங்க. ட்ரைனேஜ் சரியில்லை. அதை பற்றி புற்றுநோய்ன்றது அதிகரித்து வருகிறது. இல்லை, ஒரு 10 ஆண்டு காலமாக தேங்கிவிட்ட பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பல்வேறு திட்டங்களை நாங்கள் வகுத்திருக்கிறோம். அது காளிங்கராயன் வாய்க்காலில் இந்த பேபி கனால் இருக்கிறது, அதையெல்லாம் சுத்தம் செய்து இங்கிருந்து போகிற சாக்கடை நீர் அதிலே கொண்டு போய் சேர்ப்பது, அதற்கு முன்னாலே ட்ரீட்மெண்ட் பிளான்ட் போடுவது, இப்படி பல்வேறு திட்டங்கள் நாங்கள் கையில் எடுத்திருக்கிறோம். இதெல்லாம் நம்ம நினைச்சோன்னா அடுத்த நிமிஷம் பண்ண முடியாது. ஒரு தனியார் ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சா கூட அவர் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி அந்த வீட்டை துவக்கிறதுக்கே 1 வருஷம் ஆகுது. எனவே அரசாங்கம் என்கிற பொழுது பல்வேறு திட்டங்களை போட்டு பல துறைகளினுடைய சார்பாக ஆய்வு செய்து அதற்கு பின்னாலே நிதி ஒதுக்கி அதை செய்வதற்கான ஏற்பாடு செய்யப்படும். கண்டிப்பாக அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். இது திமுக அரசாங்கம் வந்த பின்னால் உருவானது அல்ல. அதற்கு முன்னாலே ஒரு 10 ஆண்டு காலம் அதே மாதிரி பெருந்துறை சிப்காட்ல என்ன நிலைமைன்னு உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நீண்ட நாட்களாக தேங்கிவிட்ட பிரச்சனைகள். அந்த பிராமிஸ அல்ல, அந்த பிராமிஸை நாங்க இன்னும் 1 வருஷம் கழிச்சு எங்ககிட்ட கேளுங்க, அந்த வேலை நடக்குதா இல்லையான்னு நீங்க பாருங்க. அடுத்த தேர்தலுக்கு நாங்க வருகிற பொழுது அந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா என்பதை பாருங்க. இல்ல, தூர்வாரும் பணி பூர்வாங்க இல்ல, அது வெளியில தெரியாது. அதுக்கு உண்டான ஃபண்ட் ஒதுக்கணும். இதெல்லாம் வெளியில் நாங்க டெய்லி விளம்பரம் பண்ண முடியாது. அந்த வேலை அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னா ஃபண்ட் ஒதுக்கிடுச்சுன்னா வேலை அதுக்கு பின்னாடி வேலை தொடரும். இல்ல, அதனாலதான் இவ்வளவு நடவடிக்கை நாங்க எடுக்கிறோம்.